ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் நம்ம ஆன்மீக கதைகளில் சுந்தரகாண்டம் கதைகளை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் போன வாரம் கதை இதோட முடிந்தது அப்படின்னா, ஜாம்பவான் அனுமனுக்கு கிடைச்ச வரங்களை பற்றியும் சாபங்களை பற்றியும் எல்லாருக்கிட்டையும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தார். அதோட தொடர்ச்சியை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் விருதை பொண்ணு சேனல். இதே மாதிரி நிறைய ஆன்மீக கதைகள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வர கதையை பார்க்கலாம் வாங்க. அனுமனுக்கு வனத்திருசிகள் மறதி என்னும் பூட்டை போட்டு விட்டுட்டாங்க. இதை நான் திறக்கிறேன்னு சொல்லி ஜாம்பவான் அனுமனுக்கு எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்துறாரு. அடுத்த கணமே ஜாம்பவானும் அனுமனும் அன்போடு பார்த்துக்கிறாங்க. ஜாம்பவானே, எங்கே உங்கள் திருவடிகள் காட்டுங்க அப்படின்னு அனுமன் கேட்க, தேவாதி தேவா, நீங்கள் என்னை நமஸ்கரிப்பதா? இது என்ன சோதனைன்னு ஜாம்பவான் சொல்ல, என்னை எனக்கே காட்டின கண்ணாடி அல்லவா நீங்கள். இந்த நொடி எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. இந்த கடல் இல்லை, எந்த சக்தியாக இருந்தாலும் இனி என்னை நிறுத்தவே முடியாது, இப்பயே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அண்ணாந்து வானத்தை பார்த்து சூரியனை வணங்குறாரு. அடுத்த நொடியே அனுமனோட உருவம் வளர ஆரம்பிக்குது. வானர கூட்டமே ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. அனுமன் வளர்ந்து கொண்டே போய்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த மகேந்திரமலை அடிவாரத்தில் 6 அடி மனிதனாக மட்டும் இருந்த இந்த அனுமன் இப்போ இந்த மகேந்திரமலை அனுமனோட காலடியில் கிடக்கும் ஒரு பாறை போல தெரிஞ்சது. அந்த மலை மேலே ஏறி நின்று கடலை பார்க்கும்போது இலங்கைக்கே போன மாதிரி ஒரு நினைப்பு அனுமனுக்கு. அங்கதனும் ஜாம்பவானும் அண்ணாந்து பார்த்த நிலையில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அனுமன் ஏறி தாவி பறக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த அரிய காட்சியை சூரியன் ரசித்து பார்க்குறாரு. அங்கிருந்த தேவர் கூட்டமும் அதை ரசித்து பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் தடை மாதிரி அந்த பறந்த அந்த கடல் பரப்புல இருந்து ஒரு மலையானது எழும்ப ஆரம்பிக்குது. அந்த நாட்களில் சில பாறைகளுக்கெல்லாம் சிறகுகள் வச்சு பறக்கக்கூடியதாக இருக்குமா. புது புது இடங்கள்ல இடம் மாறிக்கிட்டே இருக்குமா. அதோட சிறகுகளை வெட்டிடலாம் அப்படின்னு இந்திரன் முடிவு பண்ணுறாரு. அந்த சமயத்தில் வாயுதேவன் உதவியோட தப்பிச்சு கடலுக்குள்ள சமுத்திரராஜனோட அரவணைப்பால் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்த மலை தான் மைனாக மலை. கடலுக்குள்ளேருந்து கம்பீரமாக எந்திரிச்சு நின்ன மைனாக மலை மனித உருவத்தோடு இருந்தது. பறந்து வந்த அனுமனை பார்த்து பேச ஆரம்பிக்குது. வாழ்க வீரா, நீ வாயு மகன் தானே? உன்னோட நோக்கம் என்னங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ராம காரியத்துக்காக இலங்கைக்கு போய்கிட்டு இருக்க. ரொம்ப தூரத்துலேருந்து பறந்து வந்த உனக்கு எவ்வளவு களைப்பாக இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். மைனாக மலையான என் மேலே உன் திருமேனி படட்டும். இந்திரனுக்கு பயந்து நான் கடலுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு உதவி செஞ்சது உங்கள் அப்பா தான். அவரோட மகனான உனக்கு இளைப்பாற தருவதன் மூலம் உன் தந்தைக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, ராமகாரியத்துக்கு உதவுதன் திருப்தியும் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. அனுமன் அவருக்குள்ளேயே ஓய்வெடுக்கலாம் எனக்கு நேரம் கிடையாது. அது மட்டுமல்ல, எனக்கு எதுக்கு ஓய்வு உறக்கம்? யமன் கொடுத்த வரம்படி என் உடல் தான் களைப்பே ஆகாதே அப்படின்னு அவருக்குள்ளேயே சொல்லிக்கிறாரு. அப்புறம் மைனாகமல்லேட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. மைனாகமே, உன்னோட உபசரணைக்கு ரொம்ப நன்றி. இந்த நொடி நான் என்ன ஒரு ராமபானமாக தான் உணர்றேன். இலங்கையை அடையும் வரை நான் வேற எதை பற்றியுமே யோசிக்கிறதா இல்லை. கொஞ்ச நாள் மழை காலம்னு தடைப்பட்டு போச்சு. கொஞ்ச காலம் தென்பகுதி முழுக்க அலைஞ்சதான் மிச்சம். தேவியாரை கண்டுபிடிக்கவே முடியலை. சமீபத்தில் தான் சம்பாதி மூலமாக தேவியார் இருக்கிற இடம் எங்களுக்கு தெரிய வந்தது. இப்போ தான் என்னை பற்றியும் இந்திராதி தேவர்கள் என்னை வரங்களில் மூழ்க வச்சதுக்கான காரணமே ராம காரியத்துக்கு தாங்கிறது புரிய வந்தது. அதனால் நான் என் நேரத்தை வீணடிக்க விரும்பலை. வெற்றியோடு நான் திரும்புவேன். ராம காரியத்துக்கு தோல்வியே கிடையாது. திரும்ப வரும்போது உன் மலையில் தங்கிட்டு போகிறேன். இப்போதைக்கு நீ எனக்கு வழி விடு அப்படின்னு அனுமன் சொல்கிறாரு. அதுக்கு மேலே மைனாக மலையால் தடுக்க முடியலை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த பகுதி பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.